போய் இறங்கின உடனே எனக்கு அடிச்சான் போனு. உனக்குத்தானே அடிச்சான். இன்னைக்கு வந்து நீ உன்னையத்தானே இப்படி தாங்கிக்கிற 20 ஓ போனுக்கு அடிச்சுதான் நான் பேசணுமாக்க. வேலை டென்ஷன்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல பொண்டாட்டிக்கு ஆசையா போட்டு வந்திருக்க பொண்டாட்டிக்கு அடிச்சிருப்பான். இங்க வந்து தக்காளி சட்னி ஆமா அப்படி சரி இருந்துக்கண்டு ஒரு விதமான அழுகையும் அழுதுட்டு இவரு கப்பல் ஏறணும் கிளம்பணும். ஆமா ஆனா ரொம்ப மனம் வெந்து போய் ஏறணும். அதுக்குதான் நம்ம சொல்றோம் படிச்சிருங்கடா சொல்றோம். கூட்டிக்கிட்டே போயிடலாம் ஒய்ஃப. ஆமா இல்ல இங்கேயே அடிச்சு அங்கேயே அக்கம்பளம் கொடுத்துறான் நம்மள. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை இருக்கலாம்ல. ஆமா இப்ப இவன் அங்க போயிடுவான் வேலைக்கு ஜாயின் பண்ணல இருந்து அவன் நிம்மதியா இருந்தவன் நினைக்கிற வேலை செஞ்சிருவான். ஒரு மாசம் தான் அது கல்யாணம் 1 மாசம் தான். ஆனா இருக்க முடியுமா? போய் இறங்கிட்டீங்களாங்க என்னங்கலாம் போன் வந்துடுறேன். பேசிட்டு இந்த புள்ள வச்சிடறேன். அம்மாவுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம போன் அடிச்சு வச்சுக்கிறோம். அம்மா வந்து பேச மாட்டா. ஏன் போய் இறங்கின உடனே எனக்கு அடிச்சான் போனு. அந்த கேப்ல 30 வருஷம் வளர்த்தேன் ஆளாக்கிருக்கேன் வளர்த்து ஆளாக்கிரும் கஷ்டப்பட்டு பாரு அவன் எவ்வளவு இன்னும் எவ்வளவு சந்திக்கணும். இது வந்து இப்ப அவன் இதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்க. வேலை வேற வைக்கணுமா? இந்த பிரச்சனையில வேலை வேற வைக்கணுமா? அம்மாட்ட ஒரு வார்த்தை பேச நினைச்சோம் பேச முடியலையே அப்படின்னு அந்த வேலை ஓடாது அவனுக்கு. அப்ப அங்க ஒரு சூப்பர்வைசரை போட்டு திட்டுவான். இவன் இந்த நினைப்புலயே உட்காந்துக்கு இருப்பான்ல. என்னடா அம்மா பேசலையே கொள்ளலையே எப்படின்னு நினைச்சுக்கு இருப்பான். ஆமா இங்க இதுல சுத்து வட்டாரங்கள் டியூனு கூட கொஞ்சம் ஏற்றி விடுறது. என்னம்மா சும்மா வச்சேன் என்னம்மா போன் அடிச்சானா இல்லையா அப்படின்ட்டு. எங்க அடிச்சாக அங்கதான் அடிச்சு பேசிக்கிற கொலாவிக்கிறா அப்படி அப்படி எனக்கு எங்க அடிக்கிறான். அப்ப கூட கொஞ்சம் டியூன் பண்ணி விடுறது. வைக்காதடி குடுக்கு புடிய போட்டுறானு அப்படின்ட்டு. அப்ப அந்த இது ஒரு மாதிரி ஓடுமா. அப்ப அவனுக்கு அங்க வந்து வெளிநாட்டுல அவனுக்கு வெளிநாட்டுல பல பிரச்சனை எல்லாம் அவன் இருந்துக்கு இருப்பான். இப்ப இந்த பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு அப்ப இதுல ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் படிச்ச பிள்ளை இருக்குங்களா அந்த பிள்ளை சண்டைக்கு போயிருங்க சட்டுண்டு. ஆமா சண்டைக்கு போயிட்டா இங்க என்ன சும்மா ஒரு வார்த்தை கேட்டுறேன் பெருசா சண்டைக்கு போக வராது. என்ன மாமி இப்படி பேச வேண்டியதானே எனக்கு ஏதோ போன் அடிச்சு பேசிட்டானா தானே. இதுல ஒரு வேலை வைப்பாங்க பொண்டாட்டி போன்லயே பேசிக்கிட்டு பொண்டாட்டி சொல்லுவாங்க எம்மாட்ட போய் போனா கொடுண்டு. அவன் அதாவது அவன் இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கலாம். அவங்க எல்லாமே பேச மாட்டாங்க. ஏன் போனுக்கு அடிக்க மாட்டான் அந்த மாதிரி. ஓ போனுக்கு அடிச்சுதான் நான் பேசணுமா? வேலை டென்ஷன்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல பொண்டாட்டிக்கு ஆசையா போட்டு வந்திருக்க பொண்டாட்டிக்கு அடிச்சிருப்பான். உடனே முடியாது மாஸ்டர் உண்மையிலேயே. இதுல ஆரம்பிக்குது பாருவா. அப்ப இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் தங்கச்சி அக்கா தம்பியா இருந்தாலும் சரிதான் தம்பிக்கு டியூன் பண்ணிடுறது. பாத்துக்கோங்க அண்ணா கல்யாணம் முடிச்சோடய போயிட்டான். என்ன அண்ணி போயிட்டான் நீனாச்சும் ஒழுங்கா இருந்த இல்லாட்டி நீ தொலைஞ்சு போயிருந்து அப்படின்ட்டு இவளுக்கு வேற வீட்டுல இருந்து இருப்பாளுங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சு புருஷன் எல்லாமே இருப்பாங்க பாரு மாப்பிள்ள. இப்ப மாமியா மட்டும் வீட்டுல இருந்தா மருமக கொஞ்சம் தப்பிச்சுக்கிறேன். இந்த கொழுந்தனா நாத்துனா தெரியல அது என்ன கலக்கணும். கொழுந்தியா நாத்துனா அப்படின்னு சொல்லுவாங்க. நாத்துனான்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளையுடைய அக்காவோ தங்கச்சியோ அங்க இருந்துச்சு. இந்த புள்ள செத்துச்சு குடுக்குற குடுல மாப்பிள்ள இந்த பிள்ளைக்கு பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி கதை வந்துகிட்டு இருக்குதா. இப்ப வந்து இவங்க போக மாட்டாங்க இருப்பாங்க. ஆனா மாப்பிள்ளை அந்த பிள்ளை மட்டும் போக மாட்டான். அது எப்படி விடிய புழக்க தூங்குறது அவங்க. ஆமா இவங்க ஒரு 6:30 மணிக்கு 8 மணிக்கு 7 மணி இருந்துச்சா முடிஞ்சு வச்சு சண்டை. ஆமா அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடுகளுக்குள்ள இதுலயே சாப்பாடுக்கு பல நடக்கும். சாயா என்ன சாயா போடுறா என்ன என்ன அம்மாக்காரி என்ன டீ போட தெரியல அவளுக்கு. இப்படி அம்மாக்காரி என்ன சோற வடிக்க தெரியல. நம்ம என்ன சொல்றோம் மாப்பிள்ள இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 அம்மா மாரும் பேசிட்டு வருவாச்சு. ஓமா சோத்தாக்கி காட்ட சொல்லு வடிச்சு காட்ட சொல்லு குழம்பு காட்ட சொல்லு டீ போட்டு காட்ட அப்படின்னா முடிஞ்சு வச்சு உன்ன மட்டும் தான் பார்க்க போறீங்க. நீங்க இது மட்டுமா நடக்குமாப்ல. இப்ப வந்து இது நாள் கடந்துகிட்ட போதா பணம் அனுப்பான முடிஞ்சு அனுப்பணும்ல. இப்ப அம்மாக்கு அனுப்பி பொண்டாட்டி கொடுக்க சொல்ல முடியாது. ஏன்டா ஏன் இவ்வளவு ஒண்ணு கேட்க. ஆமா பொண்டாட்டிக்கு அனுப்பி அம்மா கொடுக்க முடியாது. ஆமா ஏன்னா அவனுக்கு எடுத்து அனுப்பிடும். ஓஹோ இன்னைக்கு வந்தவட்ட சொல்லி கொடுத்து அனுப்ப சொல்றியா நீ எப்படி பண்ண காசு தேவையில்லைடா. தேவையில்லை. இப்ப மாட்டிட்டான் மாசரவன் மாட்டிட்டானா என்ன போறாப்ப. ஆமா ஹீரோ என்ன போறா தெரியலையே. இப்ப என்ன செய்வான்டா இப்ப 2 அக்கௌண்ட்ல போடுறான். ஆமா நல்லா கிடைக்கு 2 அக்கௌண்ட்ல போடுறான். 2 அக்கௌண்ட்ல ஒண்ணு மனைவி அக்கௌண்ட்ல கொஞ்சம் தனியா போடுற மாதிரி இருக்கு.
அம்மாவுடைய அக்கௌண்ட் தனியா போற மாதிரி இருக்கு. அதே நம்ம அம்மா விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுவும் ஏன்னா தாய் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அப்ப நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இருந்தாலும் 2 பேத்தையுமே சமாளிக்கணும், பேலன்ஸ் பண்ணணும் மாஸ்டர். கரெக்டா இருக்கிற பிரச்சனை இது வந்து அதான வேண்டாத பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனை நல்லா நுட்பமா கவனிச்சு பாருவான். 5 யாசுக்கு பெறாத அந்த பிரச்சனை எல்லாம் அவன் உழைச்சாத்தான் நீங்க சாப்பிட முடியும். 5 யாசுக்கு உழைப்புக்கு பல வேட்டு வச்சு காலையில 8 மணிக்கு எந்திரிக்குது, அது பிரச்சனையா? இதுல என்ன ஆக போகுது உங்களுக்கு? எந்திரிக்க தானே குடிது முடிவு போயிருப்பதா? ஒரு வழியா சாப்பாடு நல்லா சமைச்சிடும். சில பேர் நல்லா சமைச்சிடும், சில நல்லா சமைக்காது. மாப்பிள்ள நல்லா சமைச்சாலும் நல்லா இல்லதான், நல்லா இல்லாம சமைச்சாலும் நல்லா இல்லதான். மொத்தத்தில் நல்லா இல்லை, அவ்வளவுதான். ஆமா, எப்படி சமைச்சாலுமே குறைதான். ஆமா, அப்ப இந்த குறைய பார்த்துக்கிட்டே இந்த கடைசியில வரைக்கும் வாழ்க்கை நகலுது. ஆமா, ஒரு மனிதனுக்கு அவனாவது குறைய பார்க்க மாட்டான், இவ்வளவு உட்காந்து பாத்துக்கு இருக்கிறது. ஆனா மாசம் கோலா இருக்கீங்க. என்ன போன மாசம் 8000 அனுப்பலாம், இந்த மாசம் என்ன குறையுதுன்னா 7000 ரூபாய் அனுப்பியிருப்பான். 1000 ரூபாய் அனுப்பியிருப்பான். ஆமா, ஓஹோ, எல்லா காசையும் அங்க அனுப்பிட்டு நம்மளுக்கு 7000 ரூபாய் தானா? என்னமோ இதுக்கு முன்னாடி மாசம் 1 லட்சம் அனுப்பிட்டு இருந்தோம். அதுல வந்து 93,000 ரூபாய் குறைச்சு அனுப்பிட்ட மாதிரி தான் இங்க பேசி நடக்கு. ஆமா, மனைவியும் நம்ம, அதாவது மாப்பிள்ள நம்ம நம்பி வந்த பிள்ளையவும் நம்ம விட்டு போட முடியாது. இப்ப கதை எப்படி தெரியுமா? இப்ப இதுல மாட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 கண்ணு மாதிரி, ஒரு கண்ணு மனைவினா ஒரு கண்ணு அம்மா. ஆமா, ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் நம்ம பாக்கணும். இப்ப 2 சேர்ந்தா தானே ஒரு பொருளை பார்க்க முடியும். கரெக்டா? ஆமா ஆமா, இப்ப 2டையுமே நம்ம பாக்கணும் பாருவான். இப்ப இதுக்கு என்ன செய்யறது அவனுக்கு தெரியாது, யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன செய்வாங்க, இதுல வந்து அந்த படிச்சவங்க சூட்சமா சமாளிச்சிருவாங்க. ஆமா, வருமானம் கூட இருக்குன்னு அவங்களுக்கு ஓட்டி அடைஞ்சிடலாம். 1 லட்சம் 1 லட்சம் சம்பாதிப்பான்னு வச்சுக்கிடுவான். அம்மாக்கு 50,000, இவருக்கு 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலுமா பாருங்களேன். 10,000 15,000 சம்பாதிச்சு நீ எப்படி இங்கே நெருக்கடியால இருக்கேன், நசிங்கிட்டு நிப்பேன். எப்படி முடியும்? அங்க அவன் திட்டு வாங்கிட்டு இருப்பா, இங்க திட்டு வாங்கி ஆண்டு அல்லோல் பட்டு தான் அனுப்பிவிடுவேன் அந்த காசை. அதையே உன்னால வந்து கட்ட முடியல. ரூம்ல போன் பேச முடியாது. அங்க சும்மா 10 பேர் உட்காந்துக்கு இருப்பான். ஆமா, எங்க பேச, எப்படி பேச, வெளியில போகணும், பாத்ரூம் வாசல் பேசுறது. இவங்க லேபர் ரூமுக்குள்ள பேச முடியாது. அது சரி, துபாய் எடுத்துக்கிட்டே மாப்பிள்ள, துபாயோ மலேசியா எங்க எடுத்தா ரூமுக்குள்ள ஒரு காலம் பேச முடியாது. சந்தோஷம் பேச முடியுமா? தனியா தான் போய் பேசி நிக்கணும். கொண்டாட்டி பேச எப்படி பேசுவாங்க? முடியாது. ஆசையா இருக்கு வார்த்தை பேசுவாங்க, சிரமமா இருக்குல்ல. அது கஷ்டம். அது அவனுக்கு அங்க இந்த பிரச்சனை அவனுக்கு அங்க இருக்கு. இங்க வந்து ஒண்ணும் இல்லாத பிரச்சனை இங்க இருக்கு. இங்க டீ எப்படி டீல உப்பு இல்ல சீனி புல்லன்னு சொல்றது. இதுல மீன் பாரு, இந்த மருமக வர்றதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டு இருப்பா வீட்டுல. ஆமா, மருமக வந்ததுல முதல்ல ஒரு வெஜிடேரியனா அடிக்கணும். அவங்க எல்லாம் முடிவு பண்ணிக்கிறாங்க எதுக்கு போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வெஜிடேரியனா போடு. ஏன் மீன் இப்பதானே மீன் சாப்பிட்டு வெஜிடேரியன் சாப்பிடணும். வெஜிடேரியன் சரி, வெஜிடேரியன் சாப்பிடட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, எட்டைக்கு நான்வெஜ் சாப்பிடணும்ல. அது இல்லாம இதுலயே போட்டுறது. ஆமா, அந்த புள்ள அம்மா வீட்டுல சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளையா வந்திருக்கேன். அம்மாவுக்கு போன சொல்லு, அம்மா இந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க. இப்ப அவங்க உடனே இவன் ஒரு வார்த்தை கேட்டுருவான். புருஷன் சொல்லிடுவான், ஒழுங்கா சாப்பாடு மாட்டேங்கிறான்னு. ஒரு வார்த்தை கேட்டுருவான், ஏமா சாப்பாடு ஒழுங்கா இல்லைன்னு சொல்றா, அதம்மா என்ன சாப்பாடு கொடுக்கல, முடிஞ்சு கதை போச்சு, செத்தா. ஓ, பொன்னாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு ஆர்டர் இன்னைக்கு வந்து உனக்கு பெருசா போச்சு, நான் அப்படியே உன்னை வளர்த்துட்டு சாப்பாடு இல்லாம யார் இவன் மேல பாயிருது.